Hi friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 6th தமிழ் 3rd டைம்ல இருக்க லைன் பை லைன் क्वेश्चन தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட PDF லிங்க் உங்களுக்கு வேணும்னா PDFனு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்ற பாடலை பாடியவர் யார்? தாராபாரதி. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது என கூறியவர் யார்? தாராபாரதி. தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். காந்தியடிகள் சென்னை வந்த நாள் எப்பொழுது? பிப்ரவரி 1919. காந்தியடிகள் சென்னை வந்தபோது ஆங்கில அரசு நடைமுறைப்படுத்திய சட்டம் எது? ரவுலட் சட்டம். பாரதியாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என கூறியவர் யார்? ராஜாஜி. காந்தியடிகள் எப்பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்தார்? செப்டம்பர் 1921. காந்தியடிகள் எப்பொழுது தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறினார்? தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தபோது. காந்தியடிகள் தம்மை கவர்ந்ததாக குறிப்பிட்ட நூல் எது? ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு. சென்னையில் இலக்கிய மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? 1937. சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? காந்தியடிகள். சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? உ.வே. சாமிநாதர். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என கூறியவர் யார்? காந்தியடிகள். முத்து வடுகநாதர் ஆங்கிலப் படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்த இடம் எது? காளையர் கோவில். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வெல்ல ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்த இடம் எது? திண்டுக்கல் கோட்டை. சிவகங்கை கோட்டை கதவுகள் எப்பொழுது திறக்கப்படும்? விஜயதசமி திருநாள். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எப்பொழுது? 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீர போர் புரிந்தவர் யார்? வேலு நாச்சியார். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. வ.உ. சிதம்பரனார் அவர்கள் இதில் புலமை பெற்றிருந்தார். தமிழிலும் ஆங்கிலத்திலும். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் பொழுது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை எப்பொழுது பதிவு செய்தார்? 1906 அக்டோபர் 16. தமிழ்மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? தாயுமானவர் பாடல்கள். கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த நூல் எது? தீர்க்கதரிசி. மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவள்? பூம்புகார். கோ என்றால் என்ன பொருள்? பசு. தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6. நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தினர்? 2. தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்றக் காணோம் எனும் பாடலை பாடியவர் யார்? முத்தரையனார். சிறந்த அறம் எது? உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது. கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? 36. லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாறை கூறும் நூல் எது? ஆசிய ஜோதி. தமக்கென முயலானோற்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானோ எனும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறியவர் யார்? வள்ளலார்.
வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் யார்? அன்னை தெரசா. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என கூறியவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. இயல்பு நவிழ்ச்சி அணியின் மற்றொரு பெயர் என்ன? தன்மை நவிழ்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது என்ன? உயர்வு நவிழ்ச்சி அணி. அணி என்பதற்கு என்ன பொருள்? அழகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.